வணக்கம். எருக்கம்பூவின் விசேஷ மருத்துவ குணங்கள். அருமருந்துகளான மூலிகைகள் இயற்கையின் ஏற்பாட்டால் தேவையுள்ள பகுதிகளில் தேவையான மூலிகை என்கிற வகையில் தானாகவே விளைந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் சரியாக கண்டுபிடித்து உண்டு தங்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்த்து கொள்ளும் வித்தையை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இயற்கையே கடத்தி வைத்திருக்கிறது. ஆனால் வியாபார நோக்கோடு இதையெல்லாம் திட்டமிட்டு மறக்கடித்து விட்டனர். எருக்கு செடி 12 ஆண்டுகள் நீரில்லாமல் வாழும். தெய்வீக மூலிகை என போற்றப்படும் எருக்கு வளமற்ற நிலங்கள், பராமரிக்கப்படாத வயல்கள், சாலையோரங்கள், சுடுகாடு என எங்கும் விளையும். 12 ஆண்டுகள் வரை மழையே இல்லாவிட்டாலும் கூட உயிர் வாழும் ஆற்றல் கொண்டது. அகன்ற எதிரடுக்கில் அமைந்த இலைகளை கொண்ட நேராக வளரும் பாலுள்ள குத்துச்செடி. ஒழுங்கற்ற அரைக்கோள வடிவில் உள்ள இதன் காய்களுக்குள் உள்ள பஞ்சில் விதைகள் இருக்கும். முற்றிய காய்கள் வெடித்து காற்றில் பறக்கும்போது பஞ்சுகள் ஆங்காங்கு விழுந்து மக்கி அதனுள் உள்ள விதைகள் மண்ணில் பதிந்து முளைத்து செடியாகும். மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் என யாருடைய தயவும் இல்லாமல் தன்னினத்தை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது எருக்கு. இத்தனை சிறப்பு வாய்ந்த எருக்கை நாம் கொண்டாட தவறிவிட்டோம். விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று தவிர மற்ற நாட்களில் எருக்கின் அருகே கூட செல்ல தயங்குகிறோம். உண்மையில் நம்முடைய பலவிதமான நோய்களுக்கான தீர்வை தன்னுள் வைத்து கொண்டிருக்கும் இந்த எளிய செடியின் மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டால் ஆச்சரியமடைவீர்கள். எருக்கம் இலை, பூ, பட்டை, வேர் என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் காலில் முள் தைத்தால் எருக்கு இலையை உடைத்து அதன் பால் முள் தைத்த இடத்தில் பூசிக்கொள்வார்கள். இதனால் வலி குறைவதுடன் அந்த இடம் பழுத்து முள் வெளியேறிவிடும். இதை இன்றைக்கும் கிராமங்களில் பார்க்கலாம். அதனால்தான் ஏழைக்கு வைத்தியம் எருக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். வில்லின் நாண், மீன் வலை, முறுக்கு நூல் என எருக்கு நாரை பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள் பண்டைய தமிழர்கள். விஷக்கடிக்கு மருந்து. இதன் இலை விஷமுறிவுக்கு பயன்படுகிறது. பாம்பு கடித்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையாக எருக்க இலையை அரைத்து புன்னை அளவு, அதாவது கோழிக்குண்டு அளவு உள்ளுக்குள் கொடுத்தால் விஷம் இறங்கும். அடுத்து மருத்துவரிடம் கொண்டு செல்லலாம். தேள் கடித்தால் அதே இலையை அரைத்து சுண்டக்காய் அளவு கொடுத்து கடிவாயிலும் வைத்து கட்டினால் விஷம் இறங்கும். 3 துளி எருக்கம் இலைச்சாறு 10 துளி தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியே வந்துவிடும். குதிங்கால் வலி இருந்தால் சூடான செங்கல் மீது பழுத்த எருக்கம் இலையை வைத்து அதன் மீது குதிங்கால் வைத்து எடுத்தால் வலி குறையும். எருக்கு இலையை நெருப்பில் வாட்டி பொறுக்கும் சூட்டில் உடம்பில் உள்ள கட்டிகள் மீது வைத்து கட்டினால் கட்டிகள் உடையும். இலையை எரித்து புகையை வாய்வழியாக சுவாசித்தால் மார்பு சளி வெளியேறும். ஆஸ்மாவை விரட்டும் வெள்ளருக்கு. எருக்கம்பூவை காய வைத்து பொடியாக்கி வைத்து கொண்டு இந்த பொடியில் 200 கிராம் எடுத்து சிறிது சர்க்கரை சேர்த்து 2 வேளை சாப்பிட்டு வந்தால் பால்வினை நோய், தொழுநோய் குணமாகும். வேரை கரியாக்கி விளக்கெண்ணெய் கலந்து மேற்பூச்சாக பயன்படுத்தினால் கரப்பான், பால்வினை நோய் புண்கள், ஆறாத காயங்கள் ஆறும். இதன் பால் பொடுகு, படை, மூட்டுவலி, மூட்டு வீக்கம், மூல நோய்க்கு சிறந்த நிவாரணி என்கிறது சித்த மருத்துவம். கத்திரி நிற பூக்களை கொண்ட எருக்குதான் பெரும்பாலான இடங்களில் இருக்கும். ஆனால் வெள்ளை நிற பூக்களுடைய எருக்கு அரிதாக காணப்படும். இதை வெள்ளருக்கு என்பார்கள். இதுதான் பிள்ளையாருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த எருக்கின் வேர்கள் பிள்ளையார் உருவங்களை செதுக்கி வழிபடுவார்கள். இந்த வெள்ளருக்கின் பூக்கள் ஆஸ்மாவை விரட்டும் அருமருந்து. வெள்ளருக்கு பூக்களின் நடுநரம்பை நீக்கிவிட்டு இதழ்களை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும். இதற்கு சம அளவு மிளகு, கிராம்பு சேர்த்து மை போல் அரைத்து மிளகு அளவுக்கான மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டும். மூச்சிறைப்பு அதிகமாகும் போது இதில் உள்ள உருண்டையை வாயில் போட்டு நீர் அருந்தினால் உடனே இறைப்பு தணியும். 10 கிராம் இஞ்சி, வெள்ளருக்கம்பூக்கள் 6, மிளகு ஆகியவற்றை நசுக்கி 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/4 லிட்டராக வரை சுண்ட காய்ச்சி தினமும் 2 வேளை குடித்து வந்தால் இரைப்பு குறையும் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். நோயின்றி வாழ்வோம். நன்றி.